தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். சவுதி அரேபியா ஆரோக்கிய சுற்றுலாவின் மையமாகிறது. ஐநா அறிவிப்பு. சவுதி அரேபியாவின் இயற்கை கலாச்சார வளங்கள் மத்திய கிழக்கில் ஆரோக்கிய சுற்றுலாவின் முன்னணி இடமாக மாற்றும் திறன் கொண்டதாக ஐநா சுற்றுலா தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பிந்தைய காலத்தில் நல்வாழ்வு மையப்பட்ட பயண தேவை அதிகரித்துள்ளது. உலகளவில் 2024ஆம் ஆண்டில் 1.5 பில்லியன் சுற்றுலா பயணிகள் பதிவாகியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு மீட்சியில் முன்னிலை வகித்து 2019 ஒப்பீட்டில் 41% அதிக வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது. உலக சுற்றுலா வருவாய் $2 டிரில்லியன் எட்டியது. இது 2019 விட 14% அதிகம். சவுதி அரேபியாவின் முதலீடுகள் நல்வாழ்வு சுற்றுலாவை ஊக்குவித்து பல்வகைப்படுத்தலுக்கும் வருவாய் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று ஐநா சுற்றுலா அதிகாரி மைக்கேல் ஜூலியன் கூறினார். அல்வுலா, ரெட்சி, நியாம், ஆசிர் போன்ற திட்டங்கள் மற்றும் தனியார் துறையின் ஹோட்டல்கள், ரெசார்ட்கள் வளர்ச்சியால் 2030க்குள் 150 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும். இது சவுதி விஷன் 2030க்கும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கும் பங்களிக்கும்.